சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய அல்லாஹ் தஆலாவுடைய மேலான நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் 16வது நாள் தராவீஹுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரியவர்களே, நாம் கடந்த தொடரை நாம் முடிக்கும் பொழுது சையதுனா அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதான செய்தியோடு நாம் முடித்திருந்தோம். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட சிஃபியன் யுத்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களுடைய கபர்களில் ஒரு கபரை சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அந்த கபர் யாருடையது என்ற பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேட்குறாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியாம இல்லை, மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது, இது ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கபர் என்பதாக. இப்போ இந்த செய்தி, இந்த பேரை கேட்ட உடனே சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுதுகிட்டே துவா செய்யறாங்க, ரஹிமல்லாஹு ஹப்பாபா, அல்லாஹ் தஆலா ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரஹம் செய்யணும் என்பதாக ஒரு துவா செய்யறாங்க. செஞ்சுட்டு பின்னாடி இருக்கிறத ஞாபகப்படுத்துறாங்க சஹாபாக்களுக்கு. அதாவது இந்த சஹாபியை பற்றி, ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எழுதும் பொழுது, உஸ்தாது ஃபன்னில் ஃபிதா, அர்ப்பணிப்பு என்கிற துறையின் ஆசிரியர் என்பதாக எழுதப்படுகிறது. அதாவது அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி அனைத்தையும் அர்ப்பணித்த சஹாபாக்களில் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், உஸ்தாதுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்பதாக எழுதப்படுகிறது. காரணம் என்ன? இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு முறை, அதாவது ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்காவிலே ஆக சிறந்த முறையில் வாள்களை தயாரிக்கக்கூடியவர்கள், கூர்மையான வாழ செய்யக்கூடியவர்கள். யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வாழ செஞ்சு கொடுத்தார்கள். அப்படி ஒரு நாள் இவர்கிட்ட வாழை வாங்குறவங்க, வாழை செஞ்சு வாங்குறவங்க சில பேர் வந்து உட்காருவாங்க வீட்டு வாசல். நமக்கு பொதுவாகவே தெரியும், ஒரு இடத்துல இரும்பு பற்ற இருக்குன்னா ரொம்ப நேரம் உட்கார முடியும். அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து உட்கார்றாங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுது. ஆள் வெளியே வரல, ஆள் உள்ளதான் இருக்கிறாங்க. இன்னும் உள்ளே இருக்கிறாங்க, வெளியே வரவே இல்லையே அப்படின்னு ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்து கடைசியில் பார்த்தா வெளியே வர்றாங்க. வந்து பார்த்தா அவங்களுடைய கண்ணில் தண்ணீர் வந்து, அதாவது அழுது கண்ணில் கோடு விழுத வேணும், அப்படி கோடு விடுது. இப்போ இதை பார்த்த அந்த மனிதர்கள் வாழை வாங்க வந்தவங்க கேட்குறாங்க, என்னாச்சு உங்களுக்கு, ரொம்ப நேரமாக வரலையே, ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க திருப்பி கேட்குறாங்க, நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. யாருங்கிறத சொல்லலை. நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா, நீங்கள் அவங்கள பார்க்கலையா, பார்த்தா அவங்களுக்கு அழுகு வந்துருக்கு. இப்போ இதை கேட்ட அந்த மனிதர்கள் திருப்பி கேட்குறாங்க, நீங்கள் யாரை சொல்கிறீங்க, நீங்கள் யாரை மனசில் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவரை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா. அதாவது இந்த இடத்துல முக்கியமாக அந்த சமயத்தில் எல்லா மக்களுடைய முஸ்லிம்களாகட்டும் முஸ்லிம்களாகட்டும் எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் இருந்த ஒரே மனிதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாருடைய மனசுல இஸ்லாம் வந்து ஆரம்பத்தில் இஸ்லாத்தை நேசிச்சவங்க ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, இஸ்லாத்தை வெறுத்தவங்க ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க. அதனால தான் இவங்க சொன்னாங்க, உங்க மனசுல யார் இருக்கோ அவர் தான் நானும் சொல்றேன் அப்படின்னு. இப்போ பதிலுக்கு அவங்க கேட்குறாங்க, நீங்க யார் சொல்றீங்க தெளிவா சொல்லுங்க அப்படின்னு. மறுபடியும் சொல்றாங்க சஹாபி, அவங்க வாயை திறந்தா வாயிலிருந்து வெளிச்சமா வரும், அவங்க பேசுறதே ஒரு தனி அழகு, அதை நீங்க பார்த்தது இல்லையான்னு கேட்குறாங்க. இவங்க கேட்டவங்க கடுப்பாய் திருப்பி கேட்குறாங்க, யார் ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு. நீங்க யாரை வெறுத்துட்டு இருக்கீங்களோ அந்த முஹம்மதை குறித்து தான் நான் பேசுறேன். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ஈமான் கொண்டு விட்டேன். அவங்க பேசின பேச்சை நான் நினைக்கிறேன், கேட்கல. ஒரு வாட்டி கேட்டுட்டு வந்து அதை நான் நினைச்சிட்டு இருக்கிறேன்,
அதை நினைக்க நினைக்க எனக்கு அழுக வருது அப்படின்னு. இப்போ இதை கேட்ட உடனே பக்கத்து முஸ்லிம்கள் கடுப்பாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் இவங்க ஏற்கனவே ஒரு பெண்ணுக்கு அடிமையாக இருந்தவங்க, உம்மு அம்மாரா என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு அடிமையாக இருந்தவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அர்ப்பணிப்பு என்கிற துறையில் உஸ்தாது, ஆசிரியர் என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க. எந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சாங்க நம்ம பல இடங்களில் கேட்டிருக்கிறான். சில சஹாபாக்கள் போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யார சொல்லலாம் என்னுடைய தொல்லை தாங்க முடியல, நீங்க எங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க, துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுக்கே இப்படின்னா என்ன பண்றது? இதுக்கு முன்னாடி இருக்க சமூகத்து மக்கள் மண்ணில் புதைச்சு வச்சிருப்பாங்க. எதுக்காக வேண்டி? ஈமான் கொண்டதுக்காக வேண்டி மண்ணில் புதைச்சு வச்சு ரம்பத்தை வச்சு அறுப்பாங்க தலையில். இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். இது எந்த விஷயம், யாருடைய விஷயத்துல சொன்னாங்கன்னா, சையதுனா ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்தை சில சஹாபாக்கள் கொண்டு வந்து சொல்றாங்க. யார் சொல்லலாம், இவ்வளவு கொடுமையை அனுபவிக்கிறாங்க. எந்த அளவுக்கு? இவங்களுடைய எஜமானியாக இருந்த உம்மு அம்மாரா என்ன பண்ணுவாங்கன்னா, சீப்பு இருக்குல்ல, இரும்பு சீப்பை கொண்டு வந்து முடிய சீவுறது இல்லை, மண்டை ஓட்டுல இருந்து தோலை சீவனம் எப்படி இருக்கும், மண்டை ஓட்டுல இருந்து தோலை சீவி இழுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு கொடுமைகளை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அதாவது வால் செய்யறதுக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, இரும்பு பற்றையில் வச்சிருப்பாங்க இல்லையா இரும்பு, அந்த இரும்பு எடுத்து நேரம் மண்டையில் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. எதுக்கு? நீ ரசூலுல்லாஹ்வை ஏற்று, அந்த தீனை நீ விடு, ரசூலை நீ விடு, நான் உன்னை விடுறேன். இப்போ இவ்வளவு கொடுமைகளை அனுபவித்த சையதுனா ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. யா ரசூலுல்லாஹ், அதாவது ஒரு பிள்ளை தன்னுடைய தாயிட்ட போய் எங்கேயாச்சும் அடிபட்டு வந்தாவே சொல்ல தேவையில்லை, அந்த காயத்தை பார்த்தாவே தாய் மனசு தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சஹாபி தலையில தீக்காயத்தோட மருந்து நின்னா இப்படி இருக்கிற சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம மன்சுர் ஹப்பாபா, யா அல்லாஹ் ஹப்பாபுக்கு நீ உதவி செய்ய. இந்த ஒரே துஆ தான். அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது தெரியுமா? அந்த உம்மு அம்மாராவுக்கு ஒரு நோய் வருது. என்ன அப்படின்னா, தலைவலி தாங்க முடியாம நம்ம கத்துறோம் இல்லையா, கத்தும் பொழுது எப்படி வரும்னா நாய் குலைக்கிற மாதிரி சவுண்ட் வரும். எதுக்கு? இந்த சஹாபியை தொண்டை கொடுத்ததுக்காக வேண்டி அதுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. அப்படி துஆ செய்யும் பொழுது அந்த துஆ எப்படி கபூலாச்சு? அந்த பொம்பளை என்ன பண்ணா, தலைவலியில கத்த ஆரம்பிச்சா நாய் குலைக்கிற மாதிரியே இருக்குமா, நாய் உள்ள விட்டா எப்படி இருக்கும், அப்படியே இருக்கும். இப்போ இதுக்கு பல இடங்கள்ல ட்ரீட்மெண்ட் பார்க்குறா, எங்கேயும் போய் எதுவும் பண்ண முடியல. உனக்கு வேதனை போகணும்னா நீ ஒன்று பண்ணு, உன் தலை வேதனை இருக்குல்ல, அந்த வேதனை குறையிற மாதிரி நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்றாரு. இரும்பு பழுக்க காய்ச்சி உன் தலையில வை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இது முன்னாடி பேசியிருக்கிறோம்னு நினைச்சுக்கிறேன். என்ன பண்றாங்க, அந்த பொம்பளையே சொல்லுது, யார்கிட்ட? தன்னுடைய அடிமையாக இருந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுது, இரும்பை பழுக்க காய்ச்சி வந்து என் தலையில வையது. அந்த சஹாபி கேட்ட உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு? இதே விஷயத்தான் இந்த பொம்பளை எனக்கு பண்ணுச்சு. இதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன துஆ செஞ்சாங்க? யா அல்லாஹ் ஹப்பாபுக்கு நீ உதவி செய்ய துஆ செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ கபூலாச்சு. ரசூலுல்லாஹ் எனக்காக வேண்டி கேட்ட துஆ கபூலா இருக்குன்னு நினைச்சு அழுதாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சஹாபியுடைய பங்கு இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி இருக்கக்கூடிய பங்குல மிக முக்கியமானது. ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தது அவங்களுடைய தங்கை குர்ஆன் ஓதுறது கேட்டது. ஆனால் அவங்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுத்த உஸ்தாத் யாருன்னா ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் பெரும்பாலான சஹாபாக்கள் வெளியே சொல்லல. வெளியே சொன்னவங்க 7 பேர். நம்ம அடிக்கடி அந்த சஹாபாக்களுடைய பேரை சொல்றோம். வெளியில சொன்னவங்க 7 பேர். அந்த 7 பேர்லயே குறிப்பானவங்க அந்த 7 பேர் வெளிப்படுத்திருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி இருக்காங்கன்னா நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்காங்க. அதனாலேயே அந்த சஹாபாக்களை வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் மறைமுகமா இருந்தாங்களோ அந்த மறைமுகமானவங்களுடைய வீட்டுக்கெல்லாம் குர்ஆன் சொல்லி கொடுக்க அனுப்புவாங்க.
அப்படி ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரி ஃபாத்திமா பின்த் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சொல்லப்போனால் உமர் ரலியல்லாஹு தஆலா இவங்க ஓதுறதை கேட்டு தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சொல்லப்போனால் இவங்க உள்ள ஓதுறாங்க, அந்த சத்தம் கேட்குது. உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டு கதவு தட்டும் பொழுது உள்ள ஓதுற சத்தம் கேட்குது. அது என்னன்னா இவங்க ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு தஆலா ஓதி காட்டிட்டு இருக்கிறாங்க. உள்ள வந்த உடனே யார் ஓதுறதுன்னு கேட்டாங்க. யார்? அந்த சகோதரி, அவங்களுடைய சகோதரியை அடிச்சுட்டு கடைசியில் திருப்பி கேட்கும் பொழுது என்ன ஓதுற சத்தம் கேட்டுச்சு, என்ன யார் ஓதுறது அப்படின்னு. அப்போதான் யார் வர்றாங்க? ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு தஆலா வெளியே வர்றாங்க. மறந்து இருந்தவங்க ஓதுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை ஓதுறதை கேட்டுட்டு தல்லூனி அலா முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் போகணும். அந்த வசனங்களை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை. அதற்கு பதிலாக ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ் ரசூலுடைய துஆ கபூலாக்கிட்டாங்க. நேத்து தான் துஆ செஞ்சாங்க. என்னன்னு? யா அல்லாஹ், உனக்கு பெரியவானவர்கள் யார்ல? அபூ ஜஹிலையும் சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரி, ரெண்டு பேருடைய பேரை சொல்லி சொன்னாங்க. இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யாரு பெரியமோ அவர்களை கொண்டு நீ இஸ்லாத்தை வலிமைப்படுத்தி துவா செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் ரசூலுடைய துவா கபூலாக நான் பார்க்குறேன். ரசூலுல்லாஹ் நீங்க உங்களுடைய துவா, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய துவா உங்களுக்கு இருக்குது, நீங்க ரசூலுல்லாஹ்வை பாருங்க அப்படின்னு. எங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்கணும். சஃபா மர்வா பக்கத்துல தார் அரக்கம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு சொல்லப்போனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் ஆனதுக்கு காரணம் யார்? சையதுனா ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு. இவ்வளவு பெரிய பங்கை இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி, குறிப்பாக நம்ம இதுவரை பேசியிருக்கிறோம் இல்லையா, 15 சஹாபாக்களை பற்றி பேசியிருக்கிறோம். அந்த சஹாபாக்கள் அதாவது கிட்டத்தட்ட 10 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா போரிலையும், பதிலில் தொடங்கி தபூக் வரைக்கும் எல்லா போரிலும் ரசூலோடு நின்றவர்கள் இந்த 10 சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுடைய தியாகத்தை நாம் நினைவு கூறுவதற்கும், அதே போன்று அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி அவர்கள் செய்த அந்த தியாகங்கள், அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி வைத்திருக்கிறான். அந்த அந்தஸ்தை மதித்து வாழக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எந்த தியாக உணர்வோடு அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி இருந்தார்களோ அந்த உணர்வையும் அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்குவானாக. அவர்களுக்கென்று அல்லாஹ் ரசூலும் எந்த விஷயத்தை வாக்களித்திருக்கிறார்களோ அவருடைய பொருத்தத்தையும், நாளை மறுமையில் ரசூலோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த நசீபை நமக்கு தருவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.